நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. அன்துவான் ஜோசப் பியர், ரிஜெல் ராசாதி பியர், அலிபர் பியர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், செல்வான் சோபியா, டேவிட், தரேசம்மாள், வனிதா என்கின்ற கரோலின் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆசீர்வாதம், அருள்தாஸ், கித்தேரி அம்மாள் 9ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் சகோதரி ஜெரால்டா ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜான் டிசோசா ஆண்மலை பாற்றிக்காகவும், பெத்லமேட் சபையில் மரித்த அருள் சகோதரி மரிய கிளமன்தே தேசாந்தேஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுலா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புதுவானம் ஒன்று புதுவையம் ஒன்றும் இந்த பூமியில் மலர்ந்திட கண்டே. புது வாழ்வு ஒன்று புது ஆட்சி ஒன்றும் இந்த பொழுதினில் புலர்ந்திட கண்டே. எங்கும் இளமை இளமை இளமை, எங்கும் வளமை வளமை வளமை, எங்கும் புதுமை எங்கும் இனிமை. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்துக்கும் நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்கள் படைக்கலம். அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகம் இல்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர். செத்து கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயருற்றோர் என தோன்றினாலும் நாங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 98 1 4 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் அறிவித்தார்.
ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமுகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 5 இறைவார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. பிரிவு 5 இறைவார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கணத்தில் அறைபவருக்கு மறுகணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்பவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறது. முதல் வாசகத்திலே அழகாக வாசிக்க கேட்டோம். தூய பவுலடியார் நற்செய்தியின் பொருட்டு என்னவெல்லாம் இடர்பாடுகள் அடைந்தார், பல்வேறு துன்பங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள், இவற்றையெல்லாம் தாண்டி அவர்கள் திருப்பணியை ஆற்றினார். நாங்கள் திருப்பணியை ஆற்றினோம் என்று அவர் உறுதிபட பெருமையோடு சொல்வதை பார்க்கிறோம். குறிப்பாக எவரும் குறைகுறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை நாங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் என்று சொல்கிறார். கடவுளின் பணியாளர்கள் என்பதை எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் சொல்லால் மட்டுமல்ல செயலால் செய்கிறோம் என்பதை சொல்கிறார். அதைத்தான் ஆண்டவர் கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தில் மீண்டுமாக
அழுத்தமாக சொல்கிறார். ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு முன்பாக 2300 BC அந்த காலகட்டத்திலே ஒரு சட்ட வல்லுனர் ஹம்முராய் என்ற ஒரு சட்ட வல்லுனர் இருந்தார். அவர் கொடுத்த சட்டம் தான் இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். சண்டையிலே போரிலே எனது ஒரு கையை வெட்டி விட்டார்கள் என்றால் நான் எனது படையோடு சேர்ந்து வெட்டியவருடைய ஒரு கையையோ அல்லது கண்ணையோ தான் நான் பறிக்க வேண்டும். 1க்கு 1 2க்கு 2 என்ற நிலையிலே கண் என்றால் கண், பல் என்றால் பல் என்ற நிலையிலே அவர் கொடுத்த அந்த சட்டம் தான் டிட் ஃபார் டேட் என்று ஆங்கிலத்திலே சொல்வோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அதன் பிறகு மோசே வந்த பிறகு அந்த சட்டத்திலே சற்று வலுவிழந்திருந்தாலும் கூட ஆண்டவர் கிறிஸ்து முழுமையான ஒரு அன்பின் சட்டமாகத்தான் இவற்றையெல்லாம் சொல்லுகிறார். ஒரு கன்னத்தில் அறைஞ்சால் இன்னொரு கன்னத்தை நாம் உடனே திருப்பி காட்டி அவரிடம் நாம் அறை வாங்கி கொள்ள வேண்டும் என்று அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் ஒரு கடவுளுக்கு உகந்த மனிதனாக நாம் எவ்வாறாக வாழ முடிய வேண்டும். ஆண்டவர் கிறிஸ்து யோவான் நற்செய்தியிலே வாசிப்போம். ஆண்டவர் கிறிஸ்துவை ஒருவர் கன்னத்தில் அறையும் பொழுது நான் தவறாக பேசியிருந்தால் என்னவென்று சுட்டி காட்டும், சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அத்தகைய ஒரு சுமூகமான சூழ்நிலையை நமக்கு எதிராக வருவர்களிடம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். குறிப்பாக தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்றால் அவர் தீமை செய்யட்டும் என்று நாம் விட்டுவிடப் போவதில்லை. மாறாக அவர் அதை ஏன் செய்கிறார் என்ற அந்த ஒரு சூழ்நிலையை நாம் அவருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர் தேவையில் இருக்கும்போது நாம் கொடுக்க வேண்டும். நற்செய்தியினுடைய இறுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கடன் வாங்குகிறவர்களுக்கு முகம் கோணாதீர்கள். அப்படி என்றால் கடன் நாம் கொடுக்கவில்லை என்றாலும் சரி, அவர் ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலே தேவையில் இருக்கிறார், அவரை பார்த்து நாம் நக்கல் நையாண்டி செய்ய வேண்டாம், முகம் கோண வேண்டாம். கடன் கொடுக்கலன்னா பரவாயில்ல, என்னிடம் இல்லை என்று நாம் அவரை அனுப்பிவிடலாம். ஆனால் அவருடைய முகம் கோணும்படி நாம் எதையும் செய்யக்கூடாது என்று இறைவனுக்கு உகந்த சூழ்நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் கிறிஸ்து நம்மிடமிருந்து பெறுகிறார், விரும்புகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் கூறுகின்ற அந்த வார்த்தைகளை நாமும் மனதில் ஏற்போம். அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வர வேண்டுவோம். ஆமேன். உழைப்பின் கனிது உமக்கென தந்தை நேற்றிடு என் இறைவா. உழைப்பின் கனிது உமக்கென தந்தை ஏற்றிடு என் இறைவா. துய துடைத்திடும் கரமாய் பணிவிடக்குரிய வருவே நேற்றிடுவார். என்னை தருவே நேற்றிடுவார். வருவே நேற்றிடுவார். என் இறைவா ஏற்றிடுவார். வருவே நேற்றிடுவார். என் இறைவா ஏற்றிடுவார். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடு என் இறைவா. திருப்பதி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவார். எடுத்து வறியோர் வாழ்ந்திட ஏற்றிடு என் இறைவா. ஏழை எளியோர் வறியோர் வாழ்ந்திட ஏற்றிடு என் இறைவா. உமக்குகந்த பலியில் பலி பொருளாய் நீதம் தருவே நேற்றிடுவார். என்னை தருவே நேற்றிடுவார். தருவே நேற்றிடுவார். என் இறைவா ஏற்றிடுவார். தருவே நேற்றிடுவார். என் இறைவா ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளோமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்க்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்கலைத்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவலும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர், திருப்பலி ஒப்புழுது ஜெபிப்போர், திருப்பலியில் பங்கு பெறுவோர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் அறிவரச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவுறுவோரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திறமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருதிற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். உணவாய் நீ வருவாய், என் உயிராய் உறவாய் தினம் வாழ, உதயமும் நான் காண, என் இதயம் நிதமும் முனில் சேர. உணவாய் நீ வருவாய், எனில் நிறைவாய் நீ உறைவாய். வாருமே எனில் வாருமே,
நீளமாய் பரமனை மறந்து பாசமிழந்து வாடி நின்றேன். மன்னாவை பொழிந்து என் சோர்வை போக்கி அகமெல்லாம் உன் அன்பால் நிரம்பிடுவார். பாலை நீளமாய் பரமனை மறந்து பாசமிழந்து வாடி நின்றேன். மன்னாவை பொழிந்து என் சோர்வை போக்கி அகமெல்லாம் உன் அன்பால் நிரப்பிடுவார். காத்திடும் கருணையில் என்னை நினைத்து உன் வழி நடத்திடுவார். உன் வழி நடத்திடுவார். வாருமே என்னில் வாருமே அப்பமாய் வாருமே. வாழுமே என்னில் வாழுமே என் உயிராய் மாறுமே. வாருமே என்னில் வாருமே அப்பமாய் வாருமே. வாழுமே என்னில் வாழுமே என் உயிராய் மாறுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை ஆசீர் பெற்றவர்களாக சென்று வாருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே. நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே கோடி நன்றி பாட்டு பாடுவேன். காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். கோடி நன்றி பாட்டு பாடுவேன். காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். உயிர்கள் யாவும் வாழ நல் உலகை படைத்ததால் உறவு வாழ்வு வளர நம் உள்ளம் முளைந்ததால் நிஜங்கள் யாவும் நிலைக்க நற்செய்தி தந்ததால் நிழல்கள் துன்பம் மறைய திருவிருந்தை அளித்ததால் பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால் பரமன் அன்பில் வாழ அருள்வரங்கள் பொழிந்ததால் பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால் பரமன் அன்பில் வாழ அருள்வரங்கள் பொழிந்ததால் நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே. நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே கோடி நன்றி பாட்டு பாடுவேன். காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். கோடி நன்றி பாட்டு பாடுவேன். காலம்
காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.